ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நீல வானத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து செல்ஃபோன் பயன்படுத்துகிறவர்களுக்கான கவனத்தை சொல்கிறேன். உங்களின் லட்சுமி பிரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம செல்ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களை நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கான கடமைகள் செல்ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய செல்ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் வருது. லிங்க்கு, அதாவது எப்படியாப்பட்ட லிங்க்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு. போத்தீஸ்லேருந்து வருது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பேங்க்லேருந்து, ஒரு ஸ்டேட் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரோம், இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரோம், அப்புறமேல் வந்து நாயுடுகால் கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் தரோம். இந்த லிங்க்கை பயன்படுத்துங்க, இந்த லிங்க்கை பயன்படுத்துறது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வாட்ஸ்அப்பில் தான் நிறைய மெசேஜ், அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான நம்பகமான நண்பர்கள்லாம் வந்து நமக்கு மெசேஜ் எல்லாம் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, இந்த லிங்க்கை தொடுங்க, உங்களுக்கான ஆஃபர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு யாருமே அந்த லிங்க்கெல்லாம் தொட்டு டச் பண்ணி பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து நிறைய கிரிமினல் வேலைகள்லாம் அதன் மூலியமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நம்ம செல்லில் இருக்கிறது எல்லாமே வந்து அங்கே ஓகே ஆயிரும். முதல்ல ரூ. 1 அனுப்புங்க, நாங்கள் வந்து உங்களுக்கான ஆஃபர்லாம் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரூ. 1 பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாமே போயிடும். நம்ம செல்லில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப் பண்ணிடுவாங்க. அது வந்து நம்ம நம்பர்கள் மட்டும் இல்லை, நம்ம ஃபோனில் நம்ம எந்த குரூப்லலாம் இருக்கிறோமோ எல்லா குரூப்பையுமே ஹைப் பண்ணி அதில் எல்லாமே பேரை மாற்றி, அவங்களுடைய பேரை மாற்றி அதில் நம்ம அட்மின் மாதிரி போட்டு எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போகும். அப்படி அந்த லிங்க்கில் தொட்டு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டில் இருந்தெல்லாம் அமௌண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கே ஒரு நம்பகமானது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பி நம்மளால் நம்ம ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டான் அப்படிங்கிற மனவேதனையும் நமக்கு வரும். நம்மளுடைய டியர் ஃப்ரெண்டு தானே அனுப்புனாங்க, அப்படி இருந்தும் அந்த லிங்கை தொட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமேனு நம்மளுடைய நட்புக்குள்ளே ஒரு பெரிய மனவலியை நமக்கு கொடுக்கும். அதனால் நம்ம ஃபோனில் வரக்கூடிய எந்த ஒரு மெசேஜையும், அந்த வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, மெசேஜாக இருந்தாலும் சரி, எதில் வர்றதுலையுமே இப்போ எல்லாம் நிறைய ஏர்டெல் கம்பெனிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்படியாப்பட்டது தொடாமே ரிப்போர்ட் கொடுத்துருங்க. ஆமாம் மேம், நான் வந்து எனக்கு வந்த லிங்கை டச் பண்ணிட்டேன், அந்த லிங்கை டச் பண்ணிட்டேன், இப்போ நான் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து உங்களுக்கு வர எந்த லிங்க்கையும் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணாதீங்க, நீங்களும் பயன்படுத்தாதீங்க. அது வந்து ரொம்ப அபாயத்தை நமக்கு தரக்கூடியது. அப்படி நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உடனே வந்து சைபர் கிரைமில் போய் நீங்கள் சொல்லுங்கள். உடனே சைபர் கிரைமில் சொல்லும்போது அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகளெல்லாம் நமக்கு எடுத்து தருவாங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் எந்தெந்த குரூப்பில் இருக்கிறீங்களோ அதெல்லாம் உடனே வாட்ஸ்அப்பில் வந்து எக்ஸிட் கொடுத்து ரிப்போர்ட் த அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் த குரூப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்லேருந்து எல்லாமே வெளியேறிடலாம். அதனால் எந்த ஒரு லிங்க்கையும் பயன்படுத்தாதீங்க, அந்த லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. நீங்களும் சேஃபாக இருங்க, உங்களை சார்ந்தவர்களையும் சேஃபாக அதனால் செல்ஃபோன் பயன்படுத்துகிறப்ப ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க, உங்களை சார்ந்தவங்களையும் வெற்றி பெற வையுங்கள். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.